வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரெசி ஏஐ ரெஸ்யூம் பில்டிங் டூல் பத்தி தான் ரிவ்யூஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா ஏஐ ஸோ ஒரு ஏஐ உங்களுடைய ரெஸ்யூமை பில்ட் பண்ணா எந்த அளவுக்கு வந்து இருக்குன்றதுதான் நீங்க ரிசல்ட் பண்ணாத அளவுக்கு எக்ஸலண்டா இருக்கு. ஸோ இது ஃப்ரீ இருக்கு, பெய்டு இருக்கு. ஃப்ரீ பாத்தீங்கன்னா 1 to 2 ப்ரொஃபைல்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பெய்ட் நீங்க அன்லிமிட்டட் எடிட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது உங்க ரெஸ்யூமை எடிட் பண்ணும்போது எவ்வளவு மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ரெசியை யூஸ் பண்ணீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ள உங்களுடைய ப்ரொஃபைல 8 years ஃப்ரெண்ட்லியா இல்லாம ஒரு ஹைரிங் மேனேஜர் என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க உங்க ரெஸ்யூம்ல இருந்து கீவேர்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணாம என்னென்ன விஷயம் எல்லாம் மிஸ் ஆகுது, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே கிளீன் அண்ட் கிளியரா உங்களுக்கு ஷோ பண்ணும். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து கெட் ஸ்டார்ட் வித் ஃப்ரீன்னு கொடுங்க. இங்கே கிரியேட் ரெஸ்யூம் கொடுத்தீங்கன்னா இங்கே நியூ ரெஸ்யூம்ஸ் இருக்குது, இல்லை ஏஐ ரெஸ்யூம் ஜென்ரேட்டும் கொடுக்கலாம். இங்கேயும் ஜாபுமே சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீ கிரியேட் நியூ ரெஸ்யூம் கொடுத்துட்டு உங்கள் ரெஸ்யூம் நேம் எப்பயுமே உங்களோட பேர் ஃபுல்லாகவே கொடுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க. இல்லை லிங்க்டின் லிங்க் இருக்குன்னா இதை கிளிக் பண்ணி அந்த லிங்க்குமே கொடுத்துக்கலாம். அதுவே ஜென்ரேட் பண்ணும், லிங்க்டின் லிங்க்கும் வச்சுமே ஜென்ரேட் பண்ணும். அண்ட் தென் ஆல்ரெடி சும்மா நீங்கள் ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ், அதை அப்லோட் பண்ணியுமே வந்து சில பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியுமே சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை டார்கெட் பொசிஷனுக்குன்னா நீங்கள் என்ன டைட்டிலுக்கு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் எண்டா அந்த கம்பெனி நேம். ஸோ இதை கொடுத்துமே நீங்கள் சர்ச் பண்ணி ப்ரொஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ப்ரொஃபைல்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும்போது கான்டாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸாக கேட்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ப்ரொஃபைல்ஸ் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். கொடுக்கும், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா. நம்ம கொடுத்த பேசிக் டெம்ப்ளேட்ஸ், சர்டிஃபிகேஷன்ஸ் வேறு ஏதாவது ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் அண்ட் ப்ரிவ்யூன்னு கொடுத்தீங்கன்னா இதுவே கிவ் யூ த பாருங்கள் டெம்ப்ளேட் பார்க்க 8 years ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஃபாண்ட் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஏஐ கவர் லெட்டர் இருக்கும், நீங்கள் அது கிளிக் பண்ணாலும் அதுவுமே கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெசி ஸ்கோர், அதாவது நான் ஆல்ரெடி ஜேடி வந்து இங்கே நான் அப்டேட் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு என் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸை பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இது ரெஸ்யூம் பில்ட் பண்ணி தரும். நீங்கள் சப்போஸ் ஒரு கம்பெனிலையும் ஜேடி டிஃபர் ஆகும்போது நீங்கள் இங்கே போயிட்டு அப்டேட் கொடுக்கும்போது இது அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணி என்னென்ன ஸ்கோருன்னு கொடுத்துரும். இங்கே டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே வந்து இன்டர்வியூன்னு இருக்குது, ஏஐ இன்டர்வியூ கிளிக் பண்ணி உங்களுடைய சிவிஸ் அதுக்குள்ளே நீங்கள் இந்த நேம் கொடுத்தாலே அது ஹைரிங் மேனேஜர்ஸ் என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதுமே இட் வில் ஜென்ரேட். இது வந்து சிம்பிளாக நம்ம கொடுக்குற விஷயத்தை வச்சு ஜென்ரேட் பண்ணாது. இது உங்களை நல்லாவே ஸ்கேன் பண்ணிவிட்டு ஹைரிங் மேனேஜருக்கு ஏற்ற மாதிரி சிவியை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க் வேணும்னா என்னோடய ஃபர்ஸ்ட் கமெண்ட் resi.ai கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணுறேன் மெசேஜ்.